வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய அணி ஃபைனலுக்கு போனதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். டாஸில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. வழக்கம் போல் தொடக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித், விராட் கோலி ஆட வந்தாங்க. ரோஹித் ஆரம்பத்திலிருந்தே நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். கோலி 9 ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினார். ரிஷப் பந்த் 4 ரன்கள் எடுத்து அவுட் ஆகிட்டார். அடுத்து சூரியகுமாரோட ரோஹித் சர்மா சேர்ந்து விளையாடினார். ஜெயிச்சே ஆகணுங்கிற நினைப்போட ஆடிக்கிட்டு இருந்தார் ரோஹித். சூரியகுமாரும் ரோஹித்தும் சேர்ந்து 73 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ரோஹித் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழந்தார். அரை சதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது சூரியகுமார் 47 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அவரை தொடர்ந்து வந்த ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல் ஆகியோர் கணிசமான ரன்கள் எடுத்தார்கள். இந்திய அணி ஸ்கோர் உயரத் தொடங்கியது. நம்ம ஆறுச்சாமி என்கிற சிவம் தூபே லேட்டாக வந்தாலும் சிறப்பாக